தொடர்ந்து இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். எவ்வளவு நெருக்கடி வந்தாலும் இருமொழிக் கொள்கையை கைவிட மாட்டோம். பட்ஜெட் தாக்கலின் போது நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு உறுதி. பள்ளிக் கல்வித்துறைக்கு பட்ஜெட்டில் 46,767 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. மத்திய அரசு வழங்காத நிதியையும் தமிழ்நாடு அரசு சொந்த நிதியிலிருந்து வழங்கியிருப்பதாக விளக்கம். வரும் நிதியாண்டில் 40,000 அரசு பணியிடங்கள் நிரப்பப்படும் என்று பட்ஜெட்டில் அறிவிப்பு. 2,500 ஆசிரியர் பணியிடங்களை நிரப்பவும் விரைவில் அறிக்கை. அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் ஈட்டிய விடுப்பு நாட்களில் 15 நாட்கள் வரை சரண்டர் செய்து பணப்பலன் பெறலாம். கொரோனா காலத்தில் நிறுத்தப்பட்ட நடைமுறை ஏப்ரல் 1 முதல் மீண்டும் செயல்படுத்தப்படும் என்று நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு அறிவிப்பு. கல்லூரி மாணவர்கள் 20 லட்சம் பேருக்கு லேப்டாப் அல்லது டேப்லெட் கணினி. கலை, பொறியியல் உள்ளிட்ட அனைத்து கல்லூரிகளிலும் படிக்கும் மாணவர்களுக்கு அடுத்த 2 ஆண்டுகளில் வழங்கப்படும். ₹10 லட்சம் வரையிலான வீடு, நிலத்தை பெண்கள் பெயரில் பதிவு செய்தால் பதிவு கட்டணம் 1% குறைக்கப்படும். வரும் ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வருவதாக பட்ஜெட்டில் அறிவிப்பு. தகுதியுள்ள பெண்கள் மாதம் ₹1000 உதவித்தொகை பெற விண்ணப்பிக்க விரைவில் வாய்ப்பு. பட்ஜெட்டில் அமைச்சர் தங்கம் தென்னரசு அறிவிப்பு. ஊர்காவல் படையில் 3ஆம் பாலினத்தவர்களை சேர்க்க முடிவு. கல்லூரிகளில் படித்தால் மாதம் ₹1000 உதவித்தொகை என்றும் அறிவிப்பு. எல்லோருக்கும் எல்லாம் எனும் உயரிய நோக்கத்துடன் பட்ஜெட் தாக்கல் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பெருமிதம். தமிழ்நாட்டின் மேம்பாட்டு எதிர்கால வளர்ச்சிக்கு உறுதியான அடித்தளம் அமைந்திருக்கிறதாகவும் உறுதி. வெற்று அறிவிப்புகள் நிறைந்த விளம்பர பட்ஜெட் என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி சாடல். மற்றவர்களின் திட்டங்களுக்கு திமுக அரசு ஸ்டிக்கர் ஒட்டியிருப்பதாக மத்திய இணையமைச்சர் எல்முருகன் விமர்சனம். தமிழ்நாட்டின் தற்போதைய கடன் 9 லட்சம் கோடி என்று நிதித்துறை முதன்மை செயலாளர் உதயச்சந்திரன் தகவல். கடந்த ஆண்டை விட வரும் ஆண்டில் 7,000 கோடி ரூபாய் குறைவாக கடன் வாங்க திட்டமிட்டிருப்பதாகவும் விளக்கம். ஏப்ரல் 30ஆம் தேதி வரை பட்ஜெட் கூட்டத்தொடரை நடத்த அலுவல் ஆய்வுக் கூட்டத்தில் முடிவு. மார்ச் 24இல் மானிய கோரிக்கைகள் மீதான விவாதம் தொடங்கும். உள்நோக்கத்தோடு ஆதாரங்கள் ஏதுமின்றி டாஸ்மாக் நிறுவனம் மீது அமலாக்கத்துறை குற்றம் சாட்டியிருப்பதாக அமைச்சர் செந்தில் பாலாஜி விளக்கம். அமலாக்கத்துறைக்கு முன்பே ஒருவர் 1000 கோடி ரூபாய் முறைகேடு என்று கூறியதில் 1000 அர்த்தங்கள் இருப்பதாகவும் விமர்சனம். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை நேருக்கு நேர் சந்திக்காமல் தவிர்த்த செங்கோட்டையன். சட்டப்பேரவை வளாகத்தில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களின் கூட்டத்திலும் கலந்து கொள்ளவில்லை. இனி பொது இடங்களில் நடக்கும் கட்சி நிகழ்ச்சிகளுக்கு பாதுகாப்பு வழங்க உரிய கட்டணம் நிர்ணயம் செய்து கட்சிகளிடம் வசூலிக்கலாம். சீமானின் சாதிவாரி கணக்கெடுப்பு தொடர்பான பேரணிக்கு நிபந்தனைகளுடன் அனுமதி வழங்கிய உயர்நீதிமன்றம் உத்தரவு. மதுரை மத்திய சிறையில் பணியாற்றிய போது கைதிகளின் பொருட்களை விற்பனை செய்வதில் போலி பில் தயாரித்து பல கோடி ரூபாய் மோசடி. புதுக்கோட்டை சிறை எஸ்பி ஊர்மிளா, பாளையங்கோட்டை சிறை டிஎஸ்பி வசந்தகண்ணன், வேலூர் சிறை நிர்வாக அதிகாரி தியாகராஜன் சஸ்பெண்ட். தவேக தலைவர் விஜய்க்கு விரைவில் ஒய் பிரிவு பாதுகாப்பு வழங்கப்படும். சென்னை நீலாங்கரை வீட்டில் விஜயுடன் ஆலோசனை நடத்திய சிஆர்பிஎஃப் அதிகாரி தகவல். கச்சத்தீவு அந்தோனியார் கோவிலில் இன்றும் நாளையும் திருவிழா. ராமேஸ்வரத்திலிருந்து விசைப்படகுகளில் சென்ற மீனவர்கள். மார்ச் 28இல் நடைபெறுகிறது தவேகவின் முதல் பொதுக்குழு கூட்டம். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் செந்தில் ராஜா இணைக்கிறார். செந்தில் ராஜா, விவரங்கள்.
நந்தா, இன்று தமிழக நிதிநிலை அறிக்கை ஒதுக்கப்பட்டது. அது குறித்து தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். அதில் சில திட்டங்களை வரவேற்றும் சில விமர்சனங்களை முன்வைத்தும் இருக்கிறார். குறிப்பாக பார்த்தீர்கள் என்றால் இந்த அறிக்கையில் இடம்பெற்றிருக்கக்கூடிய 9 இடங்களில் தொழிற்பேட்டை அமைக்கப்படும், பெற்றோர் இல்லாத குழந்தைகளுக்கு மாதந்தோறும் உதவித்தொகை உள்ளிட்ட திட்டங்களை வரவேற்பதாக கூறியிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் அறிவிப்புகள் எல்லாம் நடைமுறைக்கு வருமா என்ற பலமான கேள்வி எழாமல் இல்லை என்றும் கூறியிருக்கிறார். புதிதாக அரசு கலை கல்லூரிகள் அமைக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் கல்வியின் தரத்தை நிலைநிறுத்த என்ன முன்னெடுப்புகள் எடுக்கப் போகிறீர்கள் என்ற கேள்வியை அவர் எழுப்பியிருக்கிறார். இதே போல விலைவாசி ஏற்றத்தை கட்டுப்படுத்த எந்த நடவடிக்கையும் இல்லை. தேர்தல் வாக்குறுதியான கேஸ் மானியம் 100 வழங்கப்படும், என்ன ஆனது என்று தெரியவில்லை. அதே போல பெட்ரோல் டீசல் விலை குறைப்பு வாக்குறுதியில் சொன்னது போல முழுமையான நிறைவேற்றப்படவில்லை என்றும் அவர் விமர்சனம் செய்திருக்கிறார். ரேஷன் கடைகளில் சர்க்கரை கூடுதலாக வழங்கப்படும் என்பது உள்ளிட்ட பல்வேறு வாக்குறுதிகளை இந்த அரசு வழங்கி இருந்தது. ஆனால் அதெல்லாம் என்ன ஆனது என்றே தெரியவில்லை என்றும் விமர்சனம் செய்திருக்கிறார். அரசு ஊழியர்களுக்கு கூடுதலாக குடியிருப்புகள் கட்டுவது இருக்கட்டும், அரசு ஊழியர்களின் லட்சக்கணக்கான குடும்பங்கள் நலம் சார்ந்த ஜாக்டோ ஜியோ கூட்டமைப்பின் முக்கிய கோரிக்கையான அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களின் பழைய ஓய்வூதிய திட்டம் மீண்டும் அமல்படுத்துவது, பணி நிரந்தரம் குறித்து எந்த அறிவிப்பு இல்லை என்று அவர் சொல்லியிருக்கிறார். இந்த நிதிநிலை அறிக்கையில் பெரும்பான்மையான ஏதேதோ அறிவிப்புகள் என்று போலித்தனமே அதிகமாக உள்ளது. ஆனால் சாதாரண நிலையில் இருக்கும் பொதுமக்கள் நேரடியாக பலன் அடையும் அறிவிப்புகள் ஏது இல்லை என்று தமிழக வெற்றி கழகத்தின் தலைவரான விஜய் கூறியிருக்கிறார். நந்தா, குறிப்பாக பட்ஜெட்டில் இடம்பெற்றிருக்கக்கூடிய பல்வேறு அம்சங்கள் குறித்து தாவேக தலைவர் விஜய் தெரிவித்திருக்கிறார். பல விஷயங்களுக்கு வரவேற்பு தெரிவித்திருக்கிறதா சொல்லியிருக்கிறீங்க. அதே போல பொதுக்குழு கூட்டம் எந்த இடத்தில் நடைபெறும், அது தொடர்பான விவரங்கள் ஏதேனும் குறிப்பிடப்பட்டிருக்கிறதா செந்தில்ராஜன்? நந்தா, இந்த பொதுக்குழு கூட்டம் என்பது வரக்கூடிய, அதாவது இந்த மாதம் 28ஆம் தேதி சென்னையில் நடத்துவதற்காக திட்டமிடப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே பொதுக்குழு கடந்த மாதம் அந்த 2ஆம் ஆண்டு நிகழ்வோடு நடைபெறுவதாக இருந்தது. ஆனால் ஒரு சில காரணங்களால் அந்த நிகழ்வில் ஒரு நிகழ்வாக அந்த 2ஆம் ஆண்டு தொடக்க விழா மட்டும் நடைபெற்றது. இந்த நிலையில் தான் தற்போது மார்ச் மாதம் 28ஆம் தேதி சென்னையில் நடத்துவதற்காக திட்டமிட்டிருக்கிறார்கள். நிச்சயமாக இன்று வெளியிடப்பட்ட தமிழ்நாடு நிதிநிலை அறிக்கை தொடர்பாக பல்வேறு விஷயங்களை விஜய் குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறார். முக்கியமாக என்ன விஷயங்களை குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறார் செந்தில்ராஜன்? நந்தா, ஏற்கனவே கூறியிருக்கிறது போல பல்வேறு திட்டங்களை அவர் வரவேற்றிருக்கிறார். குறிப்பாக அந்த கலை கல்லூரிகள் தொடங்கப்படும் என்று கூறியிருப்பது, அது மட்டும் இல்லாமல் 9 இடங்களில் தொழிற்பேட்டை அமைக்கப்படும், பெற்றோர் இல்லாத குழந்தைகளுக்கு மாதம் தோறும் உதவித்தொகை, இது போன்ற விஷயங்களை வரவேற்பதாக அவர் தெரிவித்திருக்கிறார். அடிப்படை சாலை வசதிகளை கவனிக்காமல் அன்பு சோலை போன்ற போலி அக்கறை காட்டுவது வெற்று அறிவிப்பு ஏன் என்றும் அவர் கேள்வி எழுப்பியிருக்கிறார். நந்தா, நன்றி செந்தில்ராஜா, விரிவான விவரங்கள்.